செல்வ சீமனாக இருப்பீர்கள். எப்படிங்க இன்னைக்கு இருக்கிற விலைவாசியில் என்னுடைய இந்த சூழ்நிலை மத்தியில் நான் எப்படி அப்படி செல்வ சீமனாய் வாழ முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கும் பதில கர்த்தர் சொல்கிறாரு, அவருடைய காருண்யம் உன்னை பெரியவனாக்கும். அவருடைய பெரிய தயையினாலே, கையை தட்டுங்களே, கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. அவருடைய பெரிய தயையினாலே இஸ்ரவேல் ஜனங்கள் செல்வமாய் வாழ்ந்தார்கள், செல்வியாய் வாழ்ந்தார்கள். யோசேப்புக்கு தேவன் தயவு கிடைக்கும்படி செய்தார். பார்வோன் மன்னனுடைய கண்களில் கிடைத்த அந்த தயவு யோசேப்பை மகா பெரியவனாய் மாற்றிவிட்டது. ஹல்லேலூயா. அடிமையாய் உள்ளே போனவன் சில ஆண்டுகளுக்குள்ள அதிபதியாய் உட்கார்ந்து விட்டான். அது காரணம் என்ன தெரியுமா? தேவனுடைய தயவு. எல்லாம் சொல்லுவோம், தேவனுடைய தயவு, தேவனுடைய இரக்கம், தேவனுடைய அன்பு, தேவனுடைய காருண்யம் என்னையும் பெரியவனாக்கும். பாதி வெளியில விட்டு போகாது, நடுத்தருவில் விட்டுட்டு போக மாட்டாரு. எதற்காக என்னை அழைத்தாரோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றுகிற வரைக்கும் கர்த்தர் என் கூட வருகிறார், என்னோடு நடக்கிறார், என் கூடயே இருக்கிறார். ஹல்லேலூயா. வேண்டினோர் என்னை விட்டு போனாலும் கூட வேண்டியதெல்லாம் கொடுத்து உயர்த்துவதற்கு இம்மானுவேல் என்கிற பெயர்ல கர்த்தர் என் கூட இருக்கிறார்.